ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் கேமிங் யூடியூப் சேனல். இந்த நம்ம பார்க்க போகிறோம்னா GTA San Andreas கேம். லிட்டர்லி நம்மகிட்ட 0 காசு வாங்குது. இப்போ எப்படி இதை $100 மாற்ற போகிறோன்னா போலீஸ் போய்க்கிறோம். சார் கோட்டு போட்டு சரியாவில் சார் வச்சுரு. ஆடா பாவி ஐயோயோ சார் நான் அப்பாவி சார் வேணா சார் அடிக்காதுங்கோ. அப்பாவி சார், நான் குழந்த பையன், எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த பைக் ஓட்டும் போது சீன் மட்டும் நான் சவுண்டு கம் பண்ணிடுறேன் கைஸ். ஏன்னா முஸ்கா என்ன பண்ணிவிடுவானுங்களான்னு கொஞ்சம் பயமாகுது. என்ன ப்ரோ பண்ண போகிற? $0 மட்டும் தான் வச்சுன்னுக்கிற. இந்த கேமில் வேறு சம்பாதிக்க கூட முடியாது. என்ன ப்ரோ பண்ண போகிறேன்னு தானே கேட்குறீங்கோ? இப்போ காட்டுறேன் பாருல. போடல அவனை $17 கைஸ். ஐயோ ஓடுற. இந்த கேஸில் எதுவும் இல்லைன்னாச்சு கைஸ், அழகாக சம்பாதிக்கலாம். இந்த $17 வச்சு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சாவாடி போகிறேன்னு சொல்ல மாட்டேன். நம்ம இப்போ ஒரு கடை ஒன்று கட்ட போகிறோம். இருங்க கைஸ், நான் என்ன பண்ணலான்னு வச்சுக்கிறேன். $14 வச்சு எங்கடாடே ஒரு கேஸ் எப்படா முடிக்குது? தற்கொலைக்கு பிறந்தவன எனக்கு மட்டும் சும்மாவே கேஸ் கொடுத்து சாப்பிடுறான். கேஸே போயிடுப்பா. கேஸே தம்பி, கேஸ் போங்கப்பா. எனக்கு இருக்கிற வேலையில் நீங்கள் வேறு ஏன்பா தம்பி எனக்கு எடுத்துக்கிறீங்க? போயிட்டு வாங்கப்பா. அப்பா போயிடுச்சு. போனால் விட்டுருவோமா? நம்மளுக்கு தேவை பணம். என்னடா $1 அவ்வளோதான்டா. $35 கைஸ். போடு. யாரா நீ? போடு. அவ்வளோதான். பொறுமையாக சம்பாதிக்கணும் கைஸ். போலீஸ் பார்க்கக்கூடாது, சுடுற சத்தம் கேட்கக்கூடாது. You so calm. I don't need this shit. என்ன Just a bit. You don't need this no more. போலீஸ் அங்கிள் வராங்க. பாருங்க, அப்போ அப்படியே வெட்டுறதான். போடு. என்ன சண்டைக்கு வரியா? I know I'm looking too good today. Move! I mean a hurry. போடு. காசு இருக்கு. You won't be needing this, man. கைஸ், $100 ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். இப்படிதான் வெட்டணும் கைஸ். $300. ஓ சொந்தக்கார நீ? சொந்தக்கார தானே. காசு கொடு. Pahuelo. ஐயா பிச்சை காசி கைஸ். லிட்டர்லி இப்போ இந்த 300 நம்ம எங்கே போக போகிறோன்னா, எனக்கு ஒரு இடம் தெரியும். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம இதை டபுள் ஆக்க போகிறோம். $1000 மாற்றத்துக்கு நான் பண்ணுற வசதி 20 தம்பி அதை பெயிண்ட் கொடுக்குறோம். சைக்கிள் செல்லக்குட்டி சைக்கிள். You gonna have to walk now, sucker. Nah, it's quiera. சைக்கிள்ற போட்டா தரமாட்டேன். இந்த சைக்கிளை விற்று நம்ம காசு சம்பாதிக்க போகிறோம் கைஸ். சைக்கிள் வாங்குகிற பையர் எனக்கு தெரியும். அவன் ஒன்று தேடி தான் இப்போ போகிறோம். இருங்க கைஸ், இங்கெல்லாம் விட்டு போனால் சைக்கிள் மாட்டிக்கும். அவன் எப்படி இருப்பானா, நான் அவனை காட்டுறேன். அவன் பேர் தான் சைக்கிள் பையர். அவன் நம்ம பேசுவோம். தலை, நான் உன் பேச்சியே வரல தலை. நொடுத்தலை ஆளை தலை சுடாதீங்க தலை. நம்மளுக்குள்ள 1000 பஞ்சாயத்து இருக்கலாம். பொது இடத்துல நம்மளை சுட்டுக்கிறது தலை. நான் தலை
சரி சாரி சார் போலீஸ் சார் சூத்து மலை போட்டீங்க கார் வாட்டர் சர்வீஸ் வாட்டர் You know your assholes? காசு பிடிக்க மாட்டீங்களா நான் காய்ச்சி பிடிக்க மாட்டான் இல்லை இங்கே தான் ஒரு தலைவர் இருப்பாராம் கரெக்டாக இருங்க அது லொக்கேஷன் வந்து எனக்கு தெரியல I can't stand the grass or பிச்சைக்காரன் மாரி இருப்பாரு Raise up, dude. ஏன்னா அவங்க பேச்சுக்கே வரலடா என் பாட்டுன்னு போய் கிடக்குறா ஏன்டா என் உயிர் எடுக்கிறீங்க அவர் கொஞ்சம் பிச்சைக்காரர் மாரி இருப்பாராம் எவ்வளோக்குன்னா 150 ரூபாய்க்கு ஏங்க மாட்டினாரா அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல ஓகே நான் லொக்கேஷன் கரெக்டாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன் Come on, move it. You're dangerous. இன்னும் போனேன் கைஸ் இன்னும் வரல You stepped on my fucking foot. என்னடா வீடியோ ஓட்டுறதுன்னு கேட்டுறீங்க நான் அவனாண்ட போயிட்டு கண்டினியூ Get பண்ணுறேன் going. Get going. அது இருக்காரு அந்த அண்ணன் தான் அதை போகிறாரு கைஸ் சொல்லிட்டு தான் கொஞ்சம் பேசணும் I gotta wait up on my இந்தமாரி வந்து ஒரு சைக்கிளுக்கு இது எவ்வளோ ஏற்றுக்கிறீங்க உங்கள் பார்த்தல அடிச்சோன்னே போயிடுற தலை அடியில் இருத்தலை நான் ஒன்றுமே பண்ணல தலை ஒரு சைக்கிளுக்கு இது வேணுமா அவர் வேணான்ட்டார் கைஸ் அடிச்சோடனே கோவம் வந்துச்சு இவர்கிட்ட பேசுவோம் தலைவா ஒரு சைக்கிள் இருக்குது வாங்கிக்கிறீங்களா விலை வந்து $150 கொடுத்தா போதும் விலை தலை வாங்கிக்கிறீங்களா சரி இருங்க தலை சைக்கிள் வந்து அது ஒரு எடுத்துக்கிறீங்களா காசு இதோ இருங்க தரீங்களா ஒரே நிமிஷம் இருங்க கைஸ் அவர் ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சிக்கிறாரு அவங்க வீடு அங்கே இருக்கான் அந்த இடத்துல விட்டுட்டு காசு கொடுத்துட்றாங்க கைஸ் நீங்கள் அந்த இடத்துல விட்டுருப்பா தம்பி விட்டுட்டு அந்த சவுத்து போய் 2 குத்து காசு அமுச்சு விட்டுறேன் அப்படின்ட்டார் கைஸ் இங்கே செல்லும் லொக்கேஷன் காமிச்சார் கைஸ் அதுதான் தான் பண்ணிக்கிறேன் லொக்கேஷன் எங்கே செல்லும் லகு நாடா ஒரு 150 ரூபாய்க்கு இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு கேட்டிங்களா கஷ்டப்படாமல் காசு கொடுக்க மாட்டாங்க கைஸ் அவர் காரில் வந்திருந்தாராம் அதில் தம்பி கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் விட்டுருப்பான்னாரு கைஸ் வேற ஒன்றும் இல்லை அதனால் நம்ம படிக்கட்டில் ஏறி இருக்கணுமோ கைஸ் அந்த படிக்கட்டுக்கு போயிருக்கணும் மறுபடியும் ஒன்றும் பிரச்சனை இருக்கும் கைஸ் சைக்கிள் எடுத்து போய் விட்டால் ஒரு $200 அதிகமாக தரேன்னாரு கைஸ் 150 ஒரு $200 $350 தரேன்னாரு கைஸ் அதுக்கு பார்த்துன்னா கைஸ் நான் சரி எதுவுமே விட்டுறேன் தரலான்ட்டேன் ½ கழிச்சு அனுப்புகிறேன் நீரார் கைஸ் சைக்கிள் மட்டும் எதுவுமே விட்டுட்டு சவுத்து 2 தட்டு சொன்னார் கைஸ் தட்டிட்டு தான் விட்டுறேன்பா அவர் ஏதோ ஒரு லொக்கேஷன் கொடுத்தாரு வீடுன்னு தான் நினைக்கிறேன் இங்கே தான் இருக்குது இதோ இருக்குது அந்த வீடு தான் கைஸ் சொன்னார் விட்டுடலாமா தலை இதோ இருப்பா காசு எடுத்துன்னு வரேன் சரி தலை கைஸ் அந்த சைக்கிள் வாங்கினால அவன் வந்துங்கன்னு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துக்குறாங்க கைஸ் நம்மளுக்கு சைக்கிள் வாங்கினதுக்கு காசு கொடுத்துட்டான் நீனா அப்புறம் வேறு இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறதான்னு கேட்குறீங்க செத்துட்டேன் கைஸ் அங்கேருந்து சைக்கிள் எடுத்து இப்படி வரவே இல்லை இதோ இவனை மாரி ஒருத்தன சரி காசு கோசரம் அடியிலன்னு அச்சேன் எடுத்துட்டானா இதால் தான் செத்துட்டேன் இந்த வாட்டி விட மாட்டான் உன்னை
இந்த பாருங்க இவனை அடிக்கவே முடியல, ஏன்னாருன்னே தெரியல. பாருங்க அடிக்கவே இனிமேல் தான் அடிச்சுட்டே சுட்டுனேன்னா சாவடிச்சிட்டான். இனிமேல் தாங்க சாவடிச்சான். எப்படி சாவடிச்சானே தெரியல, அவனை அடிக்கவே முடியல. அவன் ஒரு டாஸ்க் கொடுத்துக்கிறாங்க. ஒரு அழகான கார் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தனா இப்படின்னா அவன் போலீஸ்கார் கேட்குறான், புரியுதா? ஒரு போலீஸ்கார் எடுத்துகிட்டு வந்து நான் சொல்கிற இடத்துல வச்சிரு, உனக்கு நான் வந்து கரெக்டாக உனக்கு வந்து $300, அது ஒரு $600, $900, $300 இப்போ அட்வான்ஸ் தரேன், இன்னும் ஒரு $300 தரேன், அது இல்லாமல் ஒரு $300 தரேன், போலீஸ் பைக்கு இல்லை காரு ரெண்டுத்தில் என்ன ஒன்று எடுத்துகிட்டு வந்து தடான்றான். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா போலீஸ்காரனா சுட்டுணும். கேஸ் ஆயிடுச்சா? இப்போ வருவானுங்க பைக்லேயே கார்லேயே அதை வந்துட்டானா, இப்போது இறங்கணும், அவன் இறங்கணும். இவனுங்கள சுடக்கூடாது, சுட்டணும் அவனுங்கள. அவனுங்கள மாதிரி நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுங்கள போய் அப்படியே சுட்டுட்டு அவன் இப்போ இந்த காரை எடுத்து நம்ம போலீஸ் கேஸ் இல்லாமல் தப்பிக்கணும். அவன் ஒரு இடம் கொடுத்துருக்கான், அந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும் அந்த காரை. இப்பயும் நான் சொல்லிட்டேன், அது டேமேஜ் வந்தால் அவன் பார்த்துக்கிறான் கைஸ், அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்லையா. நம்ம எப்படின்னா இதை கஷ்டப்பட்டு இது வெடிக்கூடாது, அதுதான் நம்மளுக்கு. ஏய் வேண்டாம் அப்பா செத்துட்டான்டா. ஐயோ சொல்லிக்கிற இடம் பக்கத்தில் தான் இருக்குது கைஸ். இது எடுத்துகிட்டு போகிறவங்களே இன்றைக்கி ஒரு வழி ஆகிடும் போல இருக்குது கைஸ். வெடியாமல் எடுத்துகிட்டு வர சொன்னான், கண்டிப்பாக வெடி தான் போகுது. அவனுக்கு $1000 கைஸ். கரெக்டாக எங்கடானா நான் காட்டுறேன், இன்னும் வரல. சிஜே வீடா கொளுத்திட்டானுங்களா? எங்களடா கொளுத்துறீங்க வந்தாரா. இப்போது எப்படி தானே அந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அவன் எந்த இடத்துல தெரியுமா கைஸ் சொன்னான், இங்கே இருக்குண்ணா வீடு, இங்கே இருக்கா, இது சிஜே வீடா? சிஜே வீடுனா கரெக்டாக இந்த இடம். ஆமாம், சிஜே வீட்டுக்கு இங்கே சொன்னான். இப்போ எப்படி நான் ஒரு போலீஸ் பைக் எடுத்துகிட்டு போகிறது? என்னடா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? போடுடா போடு நிற்காதீங்க, மயிருக்கு நிற்கிறீங்க. ஆடா உங்களுக்கு அப்போ வந்து பார்த்தாலும் என்ன ஒன்று பண்ணிக்கணும். சரி எப்படியோ போலீஸ்காரன் போலீஸ்காரன் வருவானி. You so kind. கைஸ் இந்த போலீஸ்காரன் நான் தான் கைஸ் பண்ணுறான். போலீஸ் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் கூட அங்கே என்ன பைக் இருக்குமான்னு தெரியல. போலீஸ் ஆஃபீஸ் எங்கே கைஸ் இருக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை கைஸ், மறந்துட்டேன். இப்போதைக்கு உன் கார் எடுத்துட்டு நம்ம ஒரு இடமா போயிட்டு பார்ப்போம். இருங்க இந்த பாட்டால் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியல. தேவையில்லாத ரிஸ்க் நம்ம எடுக்கக்கூடாதுல்ல. என்னங்க ஒரே ஒரு போலீஸ் கூட காணோம். அவன் கொடுத்தது பெரிய ரிஸ்க்கான வேலை தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, பணத்துக்காகோசரம் பண்ணி தானே ஆகணும். அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லைன்னா சுத்த முட்டு போடான்ட்டு போயிட்டே இருக்கலாம். கைக்கு காசு வாங்கிட்டு அப்புறம் தப்பு பண்ணக்கூடாது கைஸ். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க,
காசு தான் வாங்கிட்டே ப்ரோ, அப்படியே விட்டுரு ப்ரோ மிஷின்னு அப்படின்னு வைங்கோ. புரியுது, கேட்குது. நீங்கள் சொல்கிறது ரைட்டா? நீங்கள் அதான் நினச்சிங்க மனசில். இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன். இதுதானே போலீஸ் ஸ்டேஷனு? ஓ இது கோட்டா, கோட்டு அதாவது இது பேர் போலீஸ் ஸ்டேஷனு. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி என்ன காரு? என்னடா போலீஸ் ஸ்டேஷனு? காரே இல்லாத போலீஸ் ஸ்டேஷனா? தலைவா போலீஸ்காரு ஓடியா தலைவா, போடுறம்பா தலைவா. தலைவரை போட்டாச்சு. போலீஸ் பைக்கு எதனா ஒன்று அவ்வளோதான்டா. சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி. டேய் அடி யார் ஓ இந்த ஒரே ஒரு கேஸ் தாங்க இது. கம்முன்னு சூத்த வாயை வச்சுக்கிண்டு அழகாக இந்த காரை நான் ஓட்டின்னு போயிட்டு சிஜே வீட்டுக்கு போயிடணும். சிஜே வீட்டுக்கு கம்முன்னு போயிட்டு விட்டுட்டு நான் தான் கொம்மேன். கம்முன்னு ஓட்டுன்னு போடா. சிஜே வீட்டு எங்கடா இருக்குது? சிஜே ஓ மார்க் பண்ணிட்டுதாங்க, அதான் சிஜேவா? ஓகே தலைவா வெய்ய விடு, நான் டென்ஷன் பாட்டி. வாடா சிஜே வீட்டுக்கு முன்னாடி இருக்குது. ஏதோ ஃபுட்டு கடையாங்க சிஜே வீட்டாண்ட ஏதோ ஃபுட்டு கடை கிடையாது. அது உண்மையை சொல்லணும்னா அது ஒரு பார். போலீஸே பாய்டா போலீஸ். கைஸ் ஒரே ஒரு $600 நான் படுற கஷ்டத்தை பாருங்க கைஸ். இப்படின்னா திருப்பிடுறா. இப்படின்னா வெடிக்காமல் எடுத்துகிட்டு போடா அரி. பேசாமல் அவங்க வீட்டில் விட்டுடலாமா? வீடு இங்கே வந்து கிட்ட தானே நினைக்கிறேன். இல்லைடாப்பா அவன் சொன்ன இடத்துலையே கொடுத்துருவோம். சிஜே வீட்டுக்கே வந்துட்டோம் நம்ம, கிட்ட தான். இன்னும் கரெக்டாக இந்த டோனில் திரும்பணும். ஏய் நோருங்கடா, நம்ம இங்கே படுற கஷ்டத்துக்கு. டே ஃபுல் ஸ்ட்ரைட்டு ஆயிடுச்சு. இங்கேருந்து கேஸுக்கு முடியலணும். நம்ம காரை எடுத்துகிட்டு போய் காரை சேர்த்துட்டுக்கு அப்புறம் தான் முடிஞ்சிடும். வெடிக்காமல் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆஹா ஏண்டா இந்த வழியில் வந்தேன். நடக்காது தலைவா, நான் தெரியாமல் தான் பண்ணேன். காசு எடுக்கிறதுலாம் நேரம் கிடையாது. சொன்னால் மிஷினை கம்ப்ளீட் பண்ணிடணும். இங்கே எங்கடா டே பார் இருக்குது எனக்கு தெரியாமல். ஓ அந்த பாரா? ஓகே சொக்கா கடையை மார்க் பண்ணிக்கிறேண்ணா. பாரு இருங்க கைஸ். லிட்டர்லி அவன் சொன்ன பார் இந்த பார் தான். இந்த பார்லடா கூட சொன்னேன் என்ன. வாடாப்பா விட்டுட்டுனான்டாப்பா. கைஸ் விட்டுட்டோம். சொன்ன மாரி அவன் வந்து எடுத்துக்கிட்டோம். காசு இதோ இருங்க காசு அனுப்புவோம். கொஞ்சம் காசு கொடுத்துட்டாங்க கைஸ். இப்போ காசு வரும். ஒரே ஒரு 2 நிமிஷம் இருங்க, காசு வந்துடும் கைஸ். ஃபஸ்ட்டு மிஷின் அன்லாக் பண்ணிட்டேன். $1000 சேரல கைஸ். அவன் 1000 கொடுக்கல கைஸ். அவன் $200 இதுதான் கைஸ் கொடுத்தான் நினைக்கிறேன். You wanna drive? Yeah, that's cool. Nice car, Smoke. You know me. It's not cut. Keep the value and keep it real. அடுத்த எபிசோடில் தான் கைஸ் ஃபஸ்ட் மிஷின் கம்ப்ளீட் காட்டும். இப்போதைக்கு உங்கள் அரி மித்தாவே இருக்கட்டும் கைஸ். காசு வந்துச்சுன்ற ஒரு மித்தாவே இருக்கட்டும். டாட்டா பை பை. சி யூ. குருமாட்டி வீடியோவில் பார்க்கலாம்.